என் புள்ளைய எடுத்துக்கிட்டு என் சொத்துல உரிமையை கொண்டாடிக்கிட்டு இன்னொருத்தனை கூட்டு வந்து கூத்தடிப்பியா? நீ எப்படி இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ அதே மாதிரி தேவைப்பட்டா இன்னொரு வாழ்க்கைய தேர்ந்தெடுக்கிற உரிமை எனக்கு இருக்கு. என்னது விக்கணுமா? அது எதுக்குங்க விக்கணும்? ஆமா, அது வித்துட்டு ஏதாவது செய்யலான்னு நானே பிளான் பண்ணிருக்கேன். ஏங்க அதை இப்ப விக்கிறதுக்காகவா போய் வாங்கிட்டு வான்னு சொல்றீங்க? ஏன் விக்க கூடாதா? முட்டாள்தனமா பேசாதீங்க. உங்க அப்பா அம்மா குடுக்கறது வேற, இது வேற. மாமியார் வீட்டு சொத்தை எடுத்து வித்தா இதை விட கையால் ஆகாததானே வேற எதுவுமே இல்ல. தம்பி ஏங்க அம்மா பீரோல காசு வச்சிருந்தாங்களாம், எடுத்தீங்களா? நான் எதுக்கு இவங்க காசு எடுக்கணும்? எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்காரு, அவரு முட்டை மந்திரிச்சு தருவாரு. அதை எடுத்துட்டு வந்து இங்க வச்சேன்னு வச்சுக்க மவனே, நீ ரத்தம் கக்குவடா. உங்க தேவைக்கு நீங்க தாங்க சம்பாதிச்சுக்கணும். அடுத்தவங்க குடும்ப சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது. ஏய், நானடி கேக்குறேன். நீ தானே என்ன கூட்டிட்டு போய் உட்கார வச்சு என்ன அவமான வேறப்படுத்திருக்க. ஆமாங்க, உங்களுக்கு சம்பாதிச்சு கொட்ட வக்கில்ல, அதனால கூட்டிட்டு போய் உட்கார வச்சேன். நான் டைவர்ஸ் கேட்டப்ப தர முடியாதுன்னா பிரச்சனை பண்ணா, ஆனா இப்போ ஆள் மாறிட்டா. எதுக்கு? ஏன்? அவ ரெடி ஆயிட்டா, அவன் கூட செட்டில் ஆகணும்னு பிளான் பண்ணிட்டா. சரிடி, எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றல்ல, அப்ப எழுதி கொடு. உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ஒட்டு இல்ல, உறவு இல்ல, உன் சொத்து எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்கன்னு எழுதி கொடு. அந்த ஏஎஸ்எல்ஸ் பாதி உன் பேர்ல இருக்குல்ல, அதையும் வேண்டான்னு எழுதி கொடு. அதுக்கப்புறம் நீ எப்படியோ நாசமா போ. அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்லை. என் புள்ளைய எடுத்துக்கிட்டு என் சொத்துல உரிமையை கொண்டாடிக்கிட்டு இன்னொருத்தனை கூட்டு வந்து கூத்தடிப்பியா? தம்பி, உங்களுக்கும் அவளுக்கும் எதுவும் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு அவளை பத்தி அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க? எனக்கும் அவளுக்கும் எதுவும் இல்லைன்னா மொத்தமா எதுவும் இல்லைன்னு ஆகணும். சொத்துல இருந்து என் புள்ள விஷயத்துல இருந்து எல்லா விஷயத்திலையும் இல்லைன்னா இல்லதான், மொத்தமா முடிச்சுக்கலாம். யோ, அப்படியெல்லாம் விட்டுட்டு போகணும்னு அவசியம் எனக்கு ஒண்ணும் கிடையாது. என் பிள்ளைக்கு உண்டான உரிமையை நான் விட்டு கொடுக்க முடியாது. தேவையில்லாம என் விஷயத்துல நீ தலையிடுறது எல்லாத்தையும் நீ அனாவசியமா பண்ணிக்கிட்டு இருக்க. நானும் இவ்வளவு நாளா பொறுமையா தான் போய்கிட்டு இருக்கேன். ஆனா இனிமே நான் அப்படி இருக்கிறதா இல்லையா பாத்துடலாம்யா. இப்போ போலீஸ் வரும், உள்ள போறதுக்கு ரெடியா இரு. அம்மா ஆனந்தி, அவசரப்படாதம்மா. நான் சொல்றது கொஞ்சம் கேளு, கொஞ்சம் பொறுமையா இருமா. இதை பார், போலீஸ் வரைக்கும் போக வேண்டாமா. பாதிக்கப்பட்டவர்கிட்ட நான் வந்து நேரடியா மன்னிப்பு கேட்கிறேம்மா. ஏன் மாமா, ஏன் மாமா இந்த ஆளுக்காக நீங்க போய் மன்னிப்பு கேட்கறீங்க? ஏய், என்னடி தப்பு பண்ண? நானு என்ன பண்ணிட்டேன்? நீ போய் இன்னொருத்தன் கூட பொறுக்குவ, ஊர் சுத்துவ, அத நான் சொன்னா உடனே போலீஸ்னு சொல்லி மிரட்டுவியா? இந்த பாரு, நான்லாம் அவனை அடிக்கல, வேற எவனோ அடிச்சிருக்கான். திரும்ப திரும்ப போய் சொன்னா அப்புறம் நல்லாவே இருக்காது. அவர் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாரு. ஓ, அந்த உத்தம புத்திர இந்த உத்தமி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாராம். இவங்க அதை கேட்டுட்டு வந்து இங்கே எகிறாங்க. ஏய், பொடி, உனக்கும் அவனுக்கும் இருக்கிறத கண்டுபிடிச்சி நான் எல்லார்ட்டையும் போட்டு கொடுத்துட்டேன்னு இப்ப என் மேல பழி போடுறியா? ஏய், தேவையில்லாம பேசினா செருப்பு பிஞ்சிடும். அவர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. ஏய், அந்த ஃப்ரெண்டுக்காக தான் கட்டின புருஷனா மரியாதை இல்லாம பேசுறியா? கட்டின புருஷன் இல்லையா நீ? அதான் எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சுல. உன் வேலையை நீ பாத்துட்டு போ, என் வழிய நான் பாத்துக்கிறேன். அப்படியே நீ சொல்ற மாதிரி நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. நீ எப்படி இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ அதே மாதிரி தேவைப்பட்டா இன்னொரு வாழ்க்கைய தேர்ந்தெடுக்கிற உரிமை எனக்கு இருக்கு. அருமை, எப்படி வந்தா பாருங்க பாயிண்ட்டுக்கு. ஏய், வேற வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறவ எதுக்குடி இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க? வெளியே போ. வெளியே போய் என்ன வேணா கூத்தடி. எதுக்கு இந்த வீட்டுல இருக்க? உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்கு, உனக்கு என்ன இருக்கு? அவளுக்கு நாங்க இருக்கோம் சரவணா, நாங்க இருக்கோம். இதுக்கு மேல பேச்ச வளர்த்தா அது உனக்கு நல்லா இருக்காது. நீ இதோட நிறுத்திக்க.
ஓ என்ன பாக்குற போன் சொல்றல. இது பாரு ஆனந்தி, பொறுமையா இரு. இந்த பிரச்சனையை தயவு செஞ்சு பெருசு பண்ணாத. அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மாமா வேணும்னா அந்த தம்பியை போய் பார்த்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே இந்த மாதிரி நடக்காதுமா. நீ போய் அந்த தமிழ ஹாஸ்பிட்டல்ல பார்த்து ஆறுதல் சொல்லு. வேணும்னா நானும் உன் கூட வரேம்மா, பேசலாமா? வேணாம் மாமா, நான் பாத்துக்கிறேன். என்னால மத்தவங்க பாதிக்கப்படுறாங்க மாமா, அதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. ஏங்க டிஃபன் எடுத்து வைக்கிறேன், சாப்பிட வாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணா போ. ஏங்க எதுக்காக என் மேல கோவப்படுறீங்க? காலையிலேயே வெளியில போயிட்டீங்களே, எதுவுமே சாப்பிடலையேன்னு கேட்டேன். அதுக்காக கேட்டா என் மேல பாயறீங்க. வெளியில இருக்க பிரச்சனைக்கு என் மேல கோவப்பட்டா எல்லாம் சரியாயிடுமா? ஹேய், நான் உன்கிட்ட சொன்னா வெளியில பிரச்சனை அதான் இப்படி இருக்கேன்னு. எனக்கு வெளியே எந்த பிரச்சனையும் இல்ல. நீ போய் உன் வேலையை பாரு. எனக்கு ஒண்ணு நீ சாப்பாடு போட்டு கிழிக்க வேணாம். வா. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. அந்த வர்றப்பா. என்னப்பா? அம்மா மாடியில இருக்காங்கப்பா. கூப்பிடுங்க. என்னடா? டிஃபன் எடுத்து வைமா. என்னடா இளங்கோ, அதான் உமா இருக்கால்ல, அவ இல்லைன்னா சின்ன பொண்ணு இருக்கா. இப்பதான் மாத்திரை போட்டு படுக்கலான்னு படுத்தேன். என்ன எழுப்பி வந்து டிஃபன் எடுத்து வைங்கிற. ஏமா நீ சாப்பாடு போட மாட்டியா? இல்ல, என்ன நீ தானே பெத்த? பெத்ததுக்கு இத்தனை வருஷமா நான் தானே சோறு போட்டுட்டு இருந்தேன். உனக்குன்னு ஒத்தி வந்துட்டால, அவ வீட்டுல இருக்கால, அவ இல்லைன்னா கூட பரவாயில்ல. இத பார், இந்த பொண்டாட்டில ஒன்னும் அவசியம் இல்ல. உன்னை கேட்டா நீ எடுத்து வை. அனாவசியமா எதுவும் பேசாத. காலையில சூடா இருந்ததுடா, அப்பயே வந்து சாப்பிட்டுருக்கலாம்ல. ஆறி போச்சு. ஒரு தோசை வேணா போட சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, இருக்கிறத வை போதும். ஹேய், நான் உன்னை கேட்டேனா? எனக்கு டிஃபன் எடுத்து போய் கேட்டேனா? இல்ல கெஞ்சினா? ஹேய் போடி. என்னடா, என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இவ்வளவு கோவப்படுற? அதானே, எதுக்கு அந்த புள்ள போய் எரிஞ்சு விழுகுற? பாவம் அந்த புள்ள. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அம்மா, நான் உன்னதான் டிஃபன் எடுத்து வைக்க சொன்னேன். நீ மட்டும் தான் எடுத்து வைக்கணும். அவ எதுக்கு வரா? நான் தானே டிஃபன் எடுத்து வச்சேன். அவ ஏதோ சட்னியை தானே எடுத்து போட வந்தா. அதெல்லாம் ஒண்ணும் செஞ்சு கிழிக்க வேணாம். நீ போட்டா போடி, இல்லடா டிஃபனே வேண்டாம். உக்காருடா, உக்காரு. குடுமா, சாப்பிடு. ஏங்க இப்ப என்னங்க பிரச்சனை? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு என் மேல இவ்ளோ கோவப்படுறீங்க? ஏய், சும்மா பேசாத. உங்க வீட்ல பிரச்சனை என்னதும் இங்க வந்து உட்காந்துப்ப. இப்ப இங்க ஜாலியா சுகமா இருக்க. ஆனா என்ன பாரு, ஒவ்வொன்றுத்துக்கும் நாய் மாதிரி வெளியே போய் அலைய வேண்டியதா இருக்கு. வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் வர மாட்டேங்குது. ஹேய், அன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? உங்க அண்ணன் கிட்ட பவர் எழுதி வாங்கிட்டு வான்னு சொன்னல. பொறுமையா இருன்னு சொல்லி சொல்லி என்ன இன்னும் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவ போல இருக்கு. ஏங்க எதுக்குங்க அவசரப்படணும்? அது நம்ம பேர்ல தாங்க வரப்போகுது. எப்ப வரும்? இந்த ஜென்மத்துல வந்துருமா? போடி. இதேதான் காலகாலமா சொல்லிட்டு இருக்கீங்க. வாயில வடை சுட்டா வந்துருமா? அதை எழுதி வாங்கிட்டு வந்தா தானே விக்கிறதா வேற என்ன பண்றதுன்னு யோசிக்க முடியும். என்னது விக்கணுமா? அது எதுக்குங்க விக்கணும்? ஆமா, அதை வித்துட்டு ஏதாவது செய்யலான்னு நானே பிளான் பண்ணிருக்கேன். ஏங்க அது இப்ப விக்கிறதுக்காகவா போய் வாங்கிட்டு வான்னு சொல்றீங்க? ஏன் விக்க கூடாதா? எங்க வீட்டு சொத்தெல்லாம் பானு பேர்ல இருந்தப்ப நீ என்ன சொன்ன? அதை நம்ம பேர்ல மாத்தினா அதை வித்துட்டு பிசினஸ் பண்ணலான்னு சொன்னல. என் சொத்துனா அது இழப்போம், உன் சொத்துனா அது பெரிய இதுவா? முட்டாள்தனமா பேசாதீங்க.
உங்க அப்பா அம்மா கொடுக்கறது வேற, இது வேற. மாமியார் வீட்டு சொத்தை எடுத்து வித்தா இதை விட கையால் ஆகாத தானே வேற எதுவுமே இல்ல. தம்பி என்னடா என்னடா காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? உட்காரு முதல்ல. உமா நீ போமா, போ உமா, நீ உட்காருப்பா. என்னடா கை நீட்டுற பழக்கம்? கை நீட்டி அடிக்கிறதுல என்னடா பழக்கம்? புது பழக்கமா இருக்கு. இதெல்லாம் கெட்ட பழக்கம். உட்காரு முதல்ல, உட்காரு. சாப்பிடு சாப்பிடு. பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சுக்கிட்டு. வச்சிருந்த பணம் எங்க போச்சு? இது ஒரு தண்ட கர்மம். குந்தி தின்றால் குன்றும் கரையன்னு ஓசிலேயே நல்ல உடம்ப வளர்த்துக்குது. அங்கதான் வச்சேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஏ கவிதா, பீரோல பணம் ஏதாவது எடுத்தியா? இல்லம்மா, நான் எதுவும் எடுக்கல. இல்லடி, ஒரு 2000 ரூபாய் வச்சிருந்தேன், காணுமே. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, உன் வீட்டுக்காரன் எடுத்துருப்பானோன்னு. எங்க அவன்? அதெல்லாம் அவர் எடுத்திருக்க மாட்டாருமா. ஏன், நீ ஏதாவது அப்பப்ப அவனுக்கு காசு கொடுத்து கிடக்குறியா? இல்லம்மா, என்கிட்ட இருந்தா அப்பப்ப கொடுப்பேன். ஆனா இப்பதான் என்கிட்ட காசே இல்லையே. பின்ன அவனுக்கு ஏதடி காசு? இந்த பாரு, அவ ஆத்தாக்கறி பூதம் இருக்குத, அங்க உட்காந்து பழமோ தின்னு கிடக்குதுடி. அப்ப நீ தான் வாங்கி கொடுத்தியா? இல்லம்மா. சந்தேகமே கிடையாதுடி. அப்ப உன் புருஷன் முண்டன் தான் எடுத்துருக்குது. ஆமா அம்மா, அது என் மாமனார் கூட வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. ஐயோ, உன் மாமனார் பெரிய அம்பானியோட பையன். அப்படியே மொத்தம் சொத்து சொத்தா இருக்குது, பேங்க்ல போட்டு சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அதை எடுத்து அப்படியே செலவு பண்ணி கிடக்குறாங்க. ஏதாவது என் வாயில வந்துட போது சொல்லிட போறேன். அவங்களே இங்க மொத்தமா வந்து உட்காந்துன்னு என் துட்டுல தண்டை தீனின்னு கிடக்குதுங்க. இதுல தனியா வேற சேர்த்து மரத்துல இருந்து காய்க்குது அவருக்கு. ஓ, உன் புருஷன் தான் எடுத்திருப்பான், போய் கேளு போ. அம்மா, நான் எப்படிமா இப்ப போய் கேக்குறது? ஏய், என்ன ஒரு காசு 2 காசு இல்ல, சொல்லையா 2000 ரூபாய் காணாம போயிருக்குது. நான் அப்படியே விட்டுற சொல்றியா? நான் கஷ்டப்பட்டு குத்தைக்கு விட்ட பணம்டி அது. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்தேன். இந்த பாரு, இப்ப நீ போய் கேக்குறியா இல்ல நான் போய் கேட்கட்டுமா? நான் போய் கேட்டேன்னு வச்சுக்க, அப்படியே நாக்கு பிடிக்கிட்டு நாண்டுகிட்டு சாகுற மாதிரி இருக்கும். பரவாயில்லையா? என்னம்மா இதெல்லாம்? போய் கேளுப்பா. ஹாய் டாட். என்ன 4 பூரா பேப்பர் படிச்சுக்கிட்டே இப்படியே கால ஓட்டலாம் முடிவு பண்ணிட்டீங்க? குட் ஜாப், வெரி குட். கேரி ஆன் கேரி ஆன் கேரி ஆன். படிங்க படிங்க, ஐயோ மிஸ் பண்ணாதீங்க, படிங்க. கவிதா, காஃபி கொண்டு வா. ஏய், காஃபி எல்லாம் அப்புறம், முதல்ல காசு எங்கன்னு சொல்லு. வாட் காசா? வாட் காசு? விச் மணி? செருப்பு பிஞ்சிரும் சொல்லிட்டேன். மரியாதையா உண்மையை ஒத்துக்க. ஏங்க, அம்மா பீரோல காசு வச்சிருந்தாங்களா, எடுத்தீங்களா? ஏண்டே, நான் எதுக்கு இவங்க காசு எடுக்கணும்? நான் எதுக்கு இவங்க காசு எடுக்கணும்? உனக்கு எதுடா காசு? ஏன் பணம் தானடா? ஏங்க, என் பையன் மேல எதுக்குங்க திருட்டு பட்டம் கட்டுறீங்க? பின்ன நீ பழமா உட்கார்ந்து தின்னு கிடக்குறிய, அது என்ன உன் மாமனார் தோட்டத்துல காய்ச்சுதா? அது என் பையன் எனக்கு வாங்கி கொடுத்தது. ஏய், அதுதான் ஏது காசுன்னு கேக்குறேன். ஏங்க, உங்க வீட்டுல வந்து இருந்தா எங்ககிட்ட காசே இல்லைன்னு அர்த்தமா? ஐயோ, இருக்கும். ஆனா அது எங்க இருந்து வந்துச்சுன்னு தான் கேள்வி. சொல்லு. அப்போ என்ன மறைமுகமா திருடன் சொல்றீங்க? ஏய், சி 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 சி, எனக்கு பின்னாடி பேசுற பழக்கம்லாம் இல்ல. மூஞ்சிக்கு நேராவே கேட்பேன், தெரியுமா? நான் இப்ப சொல்றேன்டா, நீ தான் எடுத்த, நீ தான் அந்த திருடன். ஏங்க, என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? மாப்பிள்ளைங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லையே. யாரு இவன்? இவன் எனக்கு மாப்பிள்ளையா? எனக்கு மாப்பிள்ளைன்னா என் பொண்ணு மீனாட்சி இருக்காள, அவளோட புருஷன் மட்டும் தான் எனக்கு மாப்பிள்ளை. அப்படிப்பட்ட உத்தம மகா பிரபுவையே நான் தூக்கி போட்டு வந்துட்டேன். இவன்லாம் ஏமாத்துறேன் எனக்கு. ஏங்க, நான் ஏமாந்தவன் நினைச்சிட்டு இதெல்லாம் பேசுறீங்க? இதே மாதிரி இன்னொரு மாப்பிள்ளை இருக்கானே வீரசானா, அவங்ககிட்ட பேசிருவீங்களா? அப்படியே வாயிலே குத்துவான்.
ஏற்கனவே வாங்கியிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஏ யார் அந்த ஆப்பசட்டி தலையனா? டேய் போடா, ஒரு தடவை வாசல் வரைக்கும் வந்து என்கிட்ட விளக்கு மாத்தாலியே வாங்கிட்டு போனான் தெரியுமா உனக்கு? ஏன் இவ்ளோ? நீ கூட ஒரு தடவை என்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டியே, மறந்துட்டியா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு புதுசா என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்தியே, அப்போ விளக்கு மாத்தாலியே விலாசனே மறந்துட்டியா? என் மேல அவன் கைய வச்சான்னு நினைச்சுக்க, அவ்வளவுதான், அத்தோட அவன் செத்தான். ஏய் கேப் மாதிரி இந்த பேச்ச மாத்திர வேலை என்கிட்ட வேண்டாம், முதல்ல காசு எடுத்து கீழே வை. கவிதா, உங்க அம்மா ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் இந்த வீட்ல எனக்கு மரியாதை தேய்ச்சிட்டா போயிட்டு இருக்கு. ஏய் வெண்ண, உனக்கு நான் என்னைக்கு மரியாதை கொடுத்து பேசியிருக்கிறேன்? இப்ப நீ புதுசா அதையெல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்காத, எடுத்து காசை கீழே வைடா. ஏங்க, நான் தான் எடுக்கலன்னு சொல்றேன்ல. இத பாரு, போய் சொன்னேன்னு வச்சுக்க, தூக்கி போட்டு ஒரே மிதி மிதிச்சிடுவேன். அம்மா, அவர்தான் எடுக்கலன்னு சொல்றாருலம்மா, விடமா. அப்புறம் எப்படி என் காசு என்ன தன்னால கால் முழிச்சு வெளியில போயிடுமா? அந்த காசு நானே உனக்கு கொடுத்துறேம்மா. அப்படியா? சரி சரி, யார் கொடுத்தா எனக்கு என்ன, எனக்கு தேவை காசு, எடுத்து வை. ஏய் என்ன பண்ற? நிறுத்துடி, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. பாரு, பணத்தை நீ தான் எடுத்தன்னு 2 நாள்ல ஒத்துக்க, இல்ல எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்காரு, அவரு முட்டை மந்திரிச்சு தருவாரு, அதை எடுத்துட்டு வந்து இங்க வச்சேன்னு வச்சுக்க, மவனை நீ ரத்தம் கக்குவாடா. அவ்வளவுதான், நீயே ஒழுங்கு மரியாதை எடுத்து வச்சிரு. 2000 ரூபாய் என்ன உனக்கு ஈஸியா இருக்குதா? உட்காந்து தண்டை சொல்லிங்கிறது இல்லாம இது வேறையா உனக்கு? இந்த ரத்தம் கக்கிற விஷயம்லாம் உண்மையாவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும், அதான் நீ காசு எடுக்கலைன்னு சொல்லிட்டேல்ல, அப்புறம் என்ன? அப்படி இல்ல, கை தவறி வேற எங்க எடுத்திருந்தா கூட எஃபெக்ட் ஆகுமோ? இல்ல பர்டிகுலரா இந்த விஷயத்துக்கு மட்டும் இப்படி ஆகுமா? டேய், திருடி இருந்தா அந்த மாதிரி ஆகும்டா. எங்கிட்ட வாங்கி திங்க வேண்டியது, திருட்டு பட்டம் மட்டும் எனக்கு கட்டுறது. பாப்போம் யார் ரத்தம் காக்குறாங்கன்னு. எப்படிதான் தூக்கம் வருதோ எனக்கு புரியல. ஏய் என்னடி, மனுஷனா பிறந்தா பசிக்கும் தூக்கம் வரும். அதான் கரெக்ட். பசிக்குது சாப்பிடுறீங்க, தூக்கம் வருது தூங்குறீங்க, அதை தவிர வேற என்னத்தை சாதிச்சு கிழிச்சிங்கன்னு என்ன கை நீட்டி அடிக்கிறீங்க? ஏய் வேணா, அமைதியா இரு. இப்போ என்ன வேணும் உனக்கு? சும்மா இருக்கிறவன உசுப்பி விட்டு பிரச்சனை பண்ணணும்னு பாக்குறியா? நான் பிரச்சனை பண்ணல, நீங்க தான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்கு என்ன கை நீட்டி அடிச்சிங்க? உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? ஹேய், நான் உன் புருஷன்டி. புருஷனா? உங்களுக்கு கை நீட்டி அடிக்கிற உரிமையை யார் கொடுத்தது? புருஷனா? புருஷன் முதல்ல புருஷனா லட்சணமா 4 காசு சம்பாதிக்க தெரியணும். கட்டின பொண்டாட்டியா அவமானப்படுத்தாம காப்பாத்த தெரியணும். அதுக்கப்புறம் இந்த கை நீட்டி அடிக்கிற வேலையெல்லாம் செய்யலாம். வெளியில போய் கண்டவங்க கிட்ட அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க, அது உங்களுக்கு அசிங்கமா தெரியல.
அந்த வீட்ல இருக்கும்போது அந்த வைஜெயந்தி வளர்மதி எல்லாம் உங்களை அவ்வளவு மட்டமா பேசினாங்க. அது உங்களுக்கு கேவலமா தெரியல. ஆனா நான் உங்களுக்கு இழிச்சவாயா? பொண்டாட்டினா அடிப்பீங்க, உதைப்பீங்க, வாயை மூடிட்டு உட்கார்ந்துருக்கணும், அவ்வளவுதானே? வேண்டாம் உமா, டென்ஷன் படுத்தாத, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். எதுக்குங்க என்ன கை நீட்டி அடிச்சீங்க? டிஃபன் எடுத்து வைக்கிறேன்னு சொன்னா வேணான்னு விட்டுட்டு போங்க. நான் போய் எங்க அண்ணன் கிட்ட எழுதி வாங்கிட்டு வரல. அந்த வெறிதானே உங்களுக்கு? ஏங்க, உங்க தேவைக்கு நீங்க தாங்க சம்பாதிச்சுக்கணும். அடுத்தவங்க குடும்ப சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது. ஏய், நானடி கேக்குறேன், நீ தானே என்ன கூட்டிட்டு போய் உட்கார வச்சு என்ன அவமானம் வேறப்படுத்திருக்க. ஆமாங்க, உங்களுக்கு சம்பாதிச்சு கொட்ட வக்கில்ல, அதனால கூட்டிட்டு போய் உட்கார வச்சேன். நீங்க ஒழுங்கா சம்பாதிச்சிருந்தீங்கன்னா எல்லாரும் என்ன மரியாதையா நடத்திருப்பாங்க. என் பங்கையும் எனக்கு ஒழுங்கா பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. ஆனா எதுவுமே இல்லாம இப்படி எல்லா இடத்துலயும் என்ன அசிங்கப்படுத்தி கையேந்தி நிறுத்துற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. அதுக்கு நீங்க தாங்க காரணம். ஃபாரின்ல போய் என்னத்தை கிழிச்சீங்க நீங்க? அங்க சும்மா உட்காந்துக்கிட்டு இங்க இருந்து காசு வாங்கி அங்க செலவு பண்ணிட்டு இருந்தீங்க. இப்படி ஒரு வாழ்க்கையா? எல்லாம் என் நேரம். படிச்ச இன்ஜினியர் மாப்பிளையா கட்டிக்க வந்தான். அந்த சம்பந்தத்தை கெடுத்தது யாரு? நீங்க தானே. அவன் கிட்ட போய் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு போய் சொல்லி அந்த சம்பந்தத்தை கெடுத்து விட்டுட்டீங்க. ஆமா, அவர் பெரிய இவரு. பெரிய இவரா? அந்த ஆளு படிச்சவரு. அது மட்டும் இல்ல, சொந்தமா பட்டுக்கடை வச்சிருக்காங்க. என்னடி இப்ப என்ன சொல்ல வர? இப்ப போய் அவங்க கூட சேர்ந்துக்கிறேன்றியா? போடி, போய் அவங்க கூடயே ஒட்டிக்கோ. சை, இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? எது? ஏண்டி, புருஷனை இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்றதுக்கு வெக்கப்பட மாட்டேன், ஆனா இத சொல்ல நான் வெக்கப்படணுமா? இப்படி எல்லாம் எனக்கு சம்பந்தம் வந்துச்சு. அதை கெடுத்ததெல்லாம் நீங்க. என்ன காதலிக்கிறேன்னு சொன்னதுனால தானே எனக்கு வந்த சம்பந்தம் எல்லாம் தட்டி போச்சு. அதுக்கப்புறம் பாவமா என்கிட்ட வந்து நின்னீங்க. போனா போகுதுன்னு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் என்ன விரும்பி அவங்களை கல்யாணம் பண்ணேன்?